தனியரசு, உங்கள் பார்வை என்ன? நீங்கள் பொதுவாக நடிகர்கள் அரசியல் களமாடுவதை எதிர்க்கக்கூடிய நிலையிலிருந்து தான் பார்ப்பீங்க. அவங்க திரையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர் களத்துக்கே வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1000 நாளை நெருங்க போகுது. அந்த போராட்டத்திற்கு ஒரு வெளிச்சம் பாய்ச்சி இருக்கப்படுது. இன்னொன்னு, விவசாயம் ரொம்ப முக்கியம், விவசாயிகளோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் சொல்ற முக்கியமான அம்சம்ன்றது, நீங்க அரிட்டாப்பட்டியில ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அப்ப ஏன் இங்க அந்த நிலைப்பாடு எடுக்கல? அதே தானே, அதே விவசாயிகள் தான், அதே சூழலியல் தானே. அப்ப இந்த திட்டத்துல உங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு, பின்னாடி நிறைய ஆதாயம் இருக்கு, அதனால கொண்டு வரீங்களா? நான் விட மாட்டேன் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார். இது அவருக்கு எந்த வகையில் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு எந்த அளவுக்கு பரிகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு போராடுகிற மக்களுக்கு ஆதரவு தருகிற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், கூடவே நடிகர், இப்படி ஒரு 910 நாட்கள் 2.5 ஆண்டுகள் போராடுகிற ஒரு மக்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து அரை மணி நேரத்தில் அந்த மக்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் சென்று பார்த்திருக்கலாம். அந்த மக்களின் போராட்டம் நடுங்குகிற குளிரிலும், கொளுத்துகிற வெயிலிலும், கொட்டுகிற பனியிலும் அவர்கள் கிட்டத்தட்ட 910 நாட்கள் பொது வெளியில், அம்பேத்கர் திடலில், ஏகனாபுரத்தில் போராடுகிறார் என்று நாளெல்லாம் நாம் கட்சிகள் போய் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருதும், மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்று தனியரசு, விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு, நம்முடைய பச்சை தமிழகம் சுபை உபயகுமார் உள்ளிட்ட பெரிய அரசியல் கட்சிகள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் போராட்ட களத்தோடு நாங்கள் தொடர்பில் இருந்து போராட்டத்துக்கு குரல் கொடுத்த காலத்தில் இல்லாத வெளிச்சம். மூத்த பத்திரிகையாளர் எங்க அண்ணன் மணியா சொன்னதை போல, விஜய் வீட்டில் இன்று 20ஆம் தேதி ஏகனாபுரத்திற்கு அல்லது பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவை சந்திக்க வருகிறார் என்று 3 நாட்களுக்கு முன்பிருந்து செய்தியை தொடர்ந்து பரப்பி, அவர் இன்று காலை கண் விழித்து விட்டார், பல் துலக்குகிறார், குளிக்கிறார், உணவருந்துகிறார் என்பதிலிருந்து துவக்கி ஒரு வாகனம் வெளியில் அவர் கேட்டிலிருந்து வெளியேறுகிறதிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் ஊர்வலமாக சென்று அந்த மக்களிடத்துல போய் 5 நிமிடம் தான் பேசுகிறார். அதுல 3 நிமிடம் மாநாட்டில் அவருடைய கொண்டு வந்த தீர்மானத்தை ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்திருந்ததை படித்துவிட்டு, நன்றி வணக்கம், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று வந்து விட்டார். இவர்தான் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலையம் கையகப்படுத்துவதை எதிர்த்து குரல் கொடுத்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த போகிற தலைவரா? வேற இப்போ உங்களுக்கு தெரியாதல்ல, நடிகர்கள் அப்படிங்கிற போது இந்தியா முழுவதும் இல்ல, உலகம் முழுவதுமே ஊடகங்களின் கூடுதல் வெளிச்சம் கிடைக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. உலகம் முழுவதும் இருக்கிற போக்கு. ஆனா சமூக ஆர்வலர்கள்லாம் போராடிட்டு இருப்பாங்க. அவர் எப்படி பேசினார், வந்தது இதெல்லாம் தாண்டி அவர் களத்துக்கு வந்திருக்கிறார். களத்தில் என்ன சொல்றார்? உங்களுடன் நான் இருக்கிறேன், நான் துணையாக இருக்கிறேன், விவசாயிகள் முக்கியம் அப்படின்னு பேசுறாரே, அதை நீங்க ஆதரிக்கலையா? ஆமாயா, இல்ல களத்துல போய்யா உங்களோடு நான் நிற்கிறேன்னா இறங்கி நிக்கணும்ல. இப்ப நீங்க போய் அவ்வளவு ஒரு விலை உயர்ந்த சொகுசு வாகனத்துல போய் 3 நிமிடம் மட்டும் பேசிவிட்டு வந்துட்டு நான் உங்களோடு இருக்கிறேன்னு பச்சை பொய்ய சொல்லிட்டு, ஏற்கனவே மற்றவர்கள் எல்லாம் நாடகம் ஆடுகிறார்கள், அதை நாம் இனியும் மக்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நாடகத்தினுடைய மொத்த கதாநாயகனாக இருந்து கொண்டு விஜய் அந்த கருத்தை பதிவு செய்கிறார். நீங்க மக்களோடு இருந்து 16 பேர், போராட்ட குழுவின் தலைவர்கள் 16 பேரை கூட நீங்க அருகில் நின்று கோரிக்கைகளை பெற்று அவர்களுடைய கருத்தை ஆய்வு செய்து புகைப்படம் கூட எடுத்துக்கொள்ளாமல் வருகிற விஜய், நீங்க மேல நிபந்தனை இருந்ததுன்னு நினைக்கலையா? அப்ப நீங்க கேட்கிற கருத்து ஒரு விமர்சனம் சமூக ஊடகங்கள்ல இருக்கு. ஏன் போராட்டக்காரர்களை பேச விடல, பேச வச்சிருக்கலாமே, அவங்க கருத்தை கேட்டிருக்கலாமே அப்படின்ற பார்வையும் முன்னு இருக்கு. ஆனா இந்த புறம் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட என்ன பேச விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அவருக்கு ஒரு நெருக்கடி நிபந்தனை இருக்கு. அதுதானே மணி அவர்கள் சொன்னாங்க, என்ன இது, ஒருத்தர் போய் போராட்டக்காரர்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு நெருக்கடியா, நிபந்தனையா, இன்னும் விசாக தான் கேட்கல, இல்லாட்டி அதையும் கொடுத்துதான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்களேன்ற ஒரு விமர்சனத்தை வச்சாரு. இப்ப இதைவே நீங்க அல்லி அர்ஜுனாவுக்கு ஆந்திராவில் திரைப்படத்துக்கு போன போது நீங்க விசா வாங்கிக்கிட்டு தான் போகணுமான்னு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அல்லி அர்ஜுனா சொல்லாம அந்த திரையரங்குக்கு போனாரு. இன்னைக்கு வரைக்கும் பிணை கிடைக்கல, அந்த குடும்ப தெருவில் நிக்குது, அந்த உயிர் இழந்துட்டாங்க. அந்த அப்பாவி பெண் தன்னுடைய குழந்தையோட போய் கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு புஷ்பாங்கிற திரைப்படத்துல போய் உழுகுது. அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிற மூடத்தனத்தில் இருக்கிற திரைப்பட நடிகர்களை ஒரு அதாவது எல்லையில்லாத அளவுல நேசிக்கிற, உயிரை கூட இழந்து அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற அறியாமையினுடைய உச்சத்தில் இருக்கிற ஆந்திராவில், தமிழ்நாட்டில் தான் இந்த கொடுமை நடக்குது.
அந்த விஜய் இந்த பரந்தூர் விமான நிலையத்தால் இந்த மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை என்ன, மாற்று திட்டம் என்ன, எந்த அறிக்கையின் அடிப்படையில் எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் அங்கு ஒரு மணி நேரம் நீங்க அங்கு உரையாடலை நடத்திருக்கணும்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுல, இந்திய அளவுல, சர்வதேச அளவுல இந்த மாதிரியான விமான நிலையங்களை விரிவாக்கத்திற்கு அல்லது புதிதாக நிலங்களை கையகப்படுத்துகிற போது அரசினுடைய பார்வை என்னவா இருக்கிறது? பாயிண்ட் இப்ப இது சார்ந்து துறை சார்ந்த நிபுணர்கள் பேசுறாங்க, அவங்க பாதிப்புகள் பற்றி பேசுறாங்க, வளர்ச்சி சார் நிபுணர்கள் வளர்ச்சி வாதங்களை முன்வைப்பாங்க. அவருடைய நோக்கம்ன்றது நான் தார்மீகமா உங்க பக்கம் நிக்கிறேன், உங்களுக்காக இருப்பேன், எனக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்றாருல, அந்த நிலைப்பாடு அவருக்கு கை கொடுக்காதா? மக்கள் அதை வரவேற்கிறாங்களா? இல்ல நான் மகிழ்ச்சிங்கிற நான் வரவேற்கிறேன். நீங்க ஒரு லட்சம் பேருக்கு திரட்டி விஜயாகிய நான் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க அனுமதிக்காது, போராடுங்கிற நான். நீங்க போராடலைங்கிறது எங்க குற்றச்சாட்டு. நீங்க பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்துருச்சு, அங்க இருக்கிற மக்கள் 914 போராடுறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்களா, இப்ப நீங்க விஜயாவே சொல்றீங்க நான் உங்களோடு இருப்பேன் என்று விஜய் சொல்லிவிட்டாரு, தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டார்களே. ஆனால் ஏகனாபுரத்துக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ன பங்களிப்பு செஞ்சிருக்கிறீங்க? இவ்வளவு வெளிச்சத்தை பாய்ச்சி நீங்க மொத்தமா வாக்குகளை அறுவடை செய்து முதலமைச்சர் அரியணை நோக்கி உங்களுடைய பதவி சுகத்திற்காக இந்த நடத்துகிற இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை நீங்க மக்களுக்கு கொடுக்கிற ஆறுதல் அது. அப்படின்னா மக்கள் போராடுற மக்களுக்கு இல்லாத ஒரு படப்பதிவு இது நடந்திருக்கின்றதுதான் உங்க பார்வை. 100 விழுக்காடு லைவ்யா அதுலயும் படப்பிடிப்பு நடந்திருந்தா கூட இவ்வளவு ஊடகம் இருந்திருக்காரு. நீங்க நான் பாக்குறேன், நீங்க இந்த வாகனம் போகிற பொழுது முன்னும் பின்னும் நம்ம ஊடக தம்பிகள் முன்னாடி பின்னாடி இருசக்கர வாகனத்துல ஹெல்மெட் அணியல, அந்த ஊர்வலத்துல போன அது வேறு. நாம கேட்பது இந்த போராட்டம் அதற்குள்ள அவர் இருப்பாரா, உறுதியா நிற்பாரா, ஒரு அரசியல்வாதியா உயிர் போடு இருப்பாரான்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? அதுதான் உங்க 100 விழுக்காடு சந்தேகம். அவர் தான் போராட்டத்தை நடத்தணுங்கிற நான். நீங்க ஏகனாபுரத்துல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அனுமதிக்க கூடாது, தமிழக வெற்றி கழகம் அனுமதிக்காதுன்னு களத்துல இறங்கி போராட சொல்ற விஜய. ஆனா நீங்க போராடாம போராடுற மக்களை போய் சந்திக்கிறதுக்கே இவ்வளவு பில்டப் கொடுத்து 5 நிமிஷம் தான் பேசுறீங்க. எந்த எக்ஸ்பர்ட்ஸோட எந்த விளக்கத்தையும் மக்கள்கிட்ட சொல்லல, நாட்டு மக்களுக்கு சொல்லல. நீங்க 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்க எதையும் செய்தியை பாஸ் பண்ணாம குழந்தை மாதிரி அதுல ராகுல்ங்கிற ஒரு சிறுவன் பேசிய பேச்சு தான் என்னை இந்த இடத்துக்கு வர வைத்ததுங்கிறாருன்னா எந்த சிறுபிள்ளைத்தனமா குழந்தை மாதிரி பால்வாடை குழந்தை மாதிரி இருக்காரு. ராகுல் பேசினாரு, ஒரு தம்பி குழந்தைன்னு பேசுறதை பார்த்தேன், ஆகவே நான் மனம் திருந்தி இங்க வந்தேன்னு சொல்றாரு. இது என்ன ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பெரிய தலைவர் கலகாது பேசலாம்.